டைம் ரேஷனல் எக்ஸ்பிரஷன். ரேஷனல் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா நம்ம எந்த ஃபார்மில் எழுதுவோம் அப்படின்னா பி ஆஃப் எக்ஸ் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஃபார்ம் கியூ ஆஃப் எக்ஸ்னு எழுதுவோம். இந்த கியூ ஆஃப் எக்ஸ் இதுதான் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். சரிங்களா? இந்த கியூ ஆஃப் எக்ஸ் என்ன அப்படின்னா நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். தட் இஸ் த கண்டிஷன் ஃபார் த ரேஷனல் எக்ஸ்பிரஷன். இது நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் இட் இஸ் அன்டிஃபைன்டாக போயிட்டதுனால நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? இப்போ ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். லோயர் கிளாஸஸில் ரேஷனல் நம்பர்ஸ்னு பார்த்துருப்போம். அப்படி எப்படி எழுதுவோம்? பி பை கியூ. சரிங்களா? ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா பி பை கியூன்னு இருக்கும். அண்ட் தென் கியூ இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லியிருப்போம். அதே ஃபார்மேட் தான் இங்கே நம்பர்ஸுக்கு பதிலாக இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் பார்க்க போகிறோம். சரிங்களா? அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் பார்க்க தான் இங்கே ரேஷனல் எக்ஸ்பிரஷன் சொல்ல போகிறோம். சரிங்களா? ரெடியூஸ் டு த லோயஸ்ட் ஃபார்ம். இது வந்து ரேஷனல் நம்பர்ஸ் வந்து ரெடியூஸ் டு த லோயஸ்ட் ஃபார்ம்னு சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபார் நம்பரில் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் இதில் போகலாம். ஸோ ஒரு 6/9 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது இஸ் த ரேஷனல் நம்பர். இதை ரெடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா இது 3 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2 வரும். இது 3 டிவைட் பண்ணால் 3 வரும். சரிங்களா? இந்த லோயஸ்ட் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் ரெடக்ஷன்ஸ். சரிங்களா? ரெடியூஸ் பண்ணுறது தான் ரெடக்ஷன்ஸ். இதில் வந்து இது ரெண்டுமே 3 டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் 2/3 வருது. இது ஃபர்தராக நம்ம டிவைட் பண்ண முடியாது. சரிங்களா? இதுதான் அதனுடைய லோயஸ்ட் ஃபார்ம். அதே மாதிரி இங்கே எக்ஸ்பிரஷன் சொல்லிட்டுனால ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது எக்ஸ் கியூப் டிவைட் பை எக்ஸ் பவர் 5 எடுத்துகிட்டோம்னு வச்சுக்கோங்க. இது ரெடியூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ண முடியும். எப்படி ரெடியூஸ் பண்ணலான்னு பாருங்கள். எக்ஸ் கியூப் அப்படின்னா எக்ஸ் இன்டூ எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் பவர் 5னா எக்ஸ் இன்டூ எக்ஸ் 5 டைம்ஸ் வருமா? இதில் 3 டைம்ஸ் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்கள், 2 டைம்ஸ் இருக்கும். அப்போ இதோட வேல்யூ என்ன இருக்கும்? 1/x². இதுக்கு மேலே இதை ஃபர்தர் ரெடியூஸ் பண்ண முடியாது. இதுதான் இங்கே லோயஸ்ட் டேர்ம், லோயஸ்ட் ஃபார்ம் சொல்லலாம். சரிங்களா? ஸோ எக்ஸ்பிரஷன் அப்படின்றது எனக்கு இங்கே டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். டினாமினேட்டர் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் இன்டிஃபைன்ட். சரிங்களா? அன்டிஃபைன்ட் சொல்லி போயிடும். சரிங்களா? ஸோ எந்த வேல்யூ நம்ம லோயஸ்ட் வேல்யூன்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த நியூமரேட்டருக்கும் இந்த டினாமினேட்டருக்கும் அதுக்கு மேலே நம்ம எதையும் ஃபர்தராக டிவைட் பண்ண முடியாது. இதுக்கும் ஜிசிடி என்ன எடுத்தீங்க அப்படின்னா 1 வரும். சரிங்களா? இப்போ இது ரெண்டுக்கும் பாருங்கள், இதை 1ஆல் மட்டும் தான் டிவைட் பண்ண முடியும், 1ஆல் மட்டும் தான் மல்டிப்ளை பண்ண முடியும். இதை அதே நம்பர் சார் தான் மல்டிப்ளை பண்ண முடியும். சரிங்களா? அப்போ இது ரெண்டுக்கும் காமன் டிஃப்ரென்ஸ் என்ன இருக்குன்னா 1. அந்த மாதிரி வரக்கூடிய நம்பர் அந்த மாதிரி வர்ற வரையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிவைட் பண்ணிகிட்டே போவோம். அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம ஃபர்தராக டிவைட் பண்ண முடியாது. இதனோட 2 பேரும் ஜிசிடி 1 அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா தட் இஸ் த லோயஸ்ட் டேர்ம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்க்ளூடட் வேல்யூன்னு ஒன்று சொல்லுவாங்க. எக்ஸ்க்ளூடட் வேல்யூ அப்படின்னா இந்த டினாமினேட்டர் ஃபார்மில் என்ன வேல்யூ நம்ம வரக்கூடாது அப்படின்றது தான் சொல்லணும் நம்ம இப்போ. சரிங்களா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கலாம். x-3 டிவைட் பை x-2. எக்ஸ்க்ளூடட் வேல்யூ அப்படின்னா டினாமினேட்டரில் 0 வரக்கூடாது. அப்போ எந்த நம்பர் போட்டால் நம்மளுக்கு 0 வருமோ அந்த நம்பர் மட்டும் தான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. இங்கே பாருங்கள், எக்ஸுக்கு நீங்கள் 1 போடுங்க. 1 - 2 இஸ் -1 வரும். 1 - 2 இஸ் ஈக்குவல் டு -1. எக்ஸுக்கு 2 கொடுத்து வச்சுங்க. 2 - 2 = 0 வந்துருச்சு. அப்போது டினாமினேட்டரில் எனி நம்பர் வித் டினாமினேட்டர் 0 இருந்துச்சு அப்படின்னா அன்டிஃபைண்டபிள். ஸோ இங்கே எக்ஸ்க்ளூடட் வேல்யூ இங்கே 2 கொடுத்தோன்னா எனக்கு 0 வருது. அதை தான் நம்ம அவாய்ட் பண்ணணும். அதுதான் எக்ஸ்க்ளூடட். அதை விட்டுட்டு எழுதணும். அதுதான் எக்ஸ்க்ளூடட் வேல்யூன்னு சொல்ல போகிறோம். ஸோ x = 2 இஸ் த எக்ஸ்க்ளூடட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் சொல்லலாம். சரிங்களா? ஸோ எந்த நம்பரில் நியூமரேட்டரை பற்றி பிரச்சனை இல்லை. நியூமரேட்டரில் ஏதாவது கேன்சல் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் இருந்தாலும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. எந்த நம்பரில் டினாமினேட்டரில் நான் அப்ளை பண்ணால் எனக்கு 0 வருமோ அந்த நம்பர் தான் இங்கே எக்ஸ்க்ளூடட் வேல்யூ. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது. இதில் 4 ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். சரிங்களா? 4 ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸில் நம்மளுக்கு 4 ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஒரு ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் 2 ரேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம லோயர் கிளாஸில் பண்ணியிருப்போம். தட் இஸ் p/q ப்ளஸ் r/s. சரிங்களா? ஏதாவது ஒரு டேர்ம்ஸ் r/s ஏதாவது எடுத்திருப்போம். இதை ஆட் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். இந்த ஃபார்ம் எப்படி இருக்கும்? நம்ம நம்பரில் எழுதுறோம் அப்படின்னு வச்சுங்களேன். 3/2 ப்ளஸ் 5/2. இங்கே டினாமினேட்டர் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா, லைக் டினாமினேட்டராக இருந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 8/2 போட்டுட்டு ஆன்சர் 4/1 சொல்லிடலாம். சரிங்களா? இது ஒரு டேர்ம் டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்குது. இன்னொரு டேர்மு 3/4 ப்ளஸ் 5/2 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டினாமினேட்டர் என்னது? அன்லைக் டினாமினேட்டர், அன்ஈக்குவல் டினாமினேட்டர்.
சரிங்களா? இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே டினாமினேட்டர் ஈக்குவலாக இல்லைன்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுப்போம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி எல்சிஎம் எடுப்போம். இது ரெண்டுத்துக்கும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 6 4 5 20 டிவைட் பை இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 8. ஃபஸ்ட்டு இதை இதோட மல்டிப்ளை பண்ணுறேன், இதை இதோட மல்டிப்ளை பண்ணுறேன், அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே டினாமினேட்டர் எழுதுறோம். சரிங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள், 26 டிவைட் பை 8. இதை ரெடியூஸ் பண்ண முடியுமா? 2 டிவைட் பண்ணி பாருங்கள் 13. இது 12 டிவைட் பண்ணுங்கள் 4. ஸோ இதுக்கு மேலே ஃபர்தர் என்ன பண்ண முடியாது, இது ரெடியூஸ் பண்ண முடியாது. ரெடியூஸ் பண்ணால் நம்மளுக்கு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதே தான் இப்போ நம்ம எக்ஸ்பிரஷன்ஸில் பார்க்க போகிறோம். இது வந்து நம்பர்ஸில் நம்ம லோவர் கிளாஸில் பார்த்துருப்போம். இப்போ எக்ஸ்பிரஷன்ஸில் பார்க்கணும்னா 2 நம்பர் எடுத்துக்கலாம். p of x டிவைட் பை q of x அண்ட் தென் r of x டிவைட் பை s of x. ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ் எடுத்துக்கிறோம். சரிங்களா? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும்னா நம்ம சிம்பிள் என்ன பண்ணலாம், மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டலாம். மல்டிப்ளை பண்ணுறது இதை இதோட மல்டிப்ளை பண்ணுறோம், இதை இதோட மல்டிப்ளை பண்ணுறோம். தட் இஸ் த ஃபார்ம். இங்கே ஒரு நம்பருக்காக நம்ம எடுத்துக்கலாம் இப்போது. சரிங்களா? இந்த நம்பரை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா? அது எப்படி வருதுன்றது பாருங்கள். இப்போது 3/5 10 இருக்குன்னு வச்சுங்களேன், இன்ட்டு 2 டிவைட் பை 5 இருக்குது. இது எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க? இதை டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ரெடியூஸ் பண்ணுறதா கூட ரெடியூஸ் பண்ணலாம். இல்லை இங்கே பாசிபிலிட்டிஸ் இருக்குது ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா இதை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1 5 5 are 25. இங்கே 1 இருக்குது, 1 3 are 3, 5 5 are 25. இதுதான் என்னோட லோயஸ்ட் ஃபார்ம். ஸோ மல்டிப்ளிகேஷனில் நாட் ஒன்லி மல்டிபிள் த டேர்ம்ஸ். சரிங்களா? ரெடியூஸ் பாசிபிள் இருந்துச்சுனாலும் நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இதையே நம்ம இப்படியும் போடலாம். 2 3 are 6, 10 5 are 50. இதை ரெடியூஸ் பண்ணிங்கன்னா 3 டிவைட் பை 25. சரிங்களா? ரெண்டு ஆன்சரும் சேமாக தான் வரும். இதையே நம்பருக்கு நம்ம யூஸ் பண்ண மாதிரியே இப்போ எக்ஸ்பிரஷன்ஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். x - 2 ஒரு ஃபேக்டர்ஸ் இருக்குது, இங்கே x + 1 ஒரு ஃபேக்டர் இருக்குன்னு வச்சுங்க. இஸ் மல்டிபிள் வித் x + 2 டிவைட் பை x + 3 இப்படி இருக்குது. இதில் ஏதாவது ரெடியூஸ் பண்ணுற சான்ஸ் இருக்கா பாருங்கள். எதுலையுமே ரெடியூஸ் பண்ணுற சான்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா x - 2 இன்ட்டு x + 2 டிவைட் பை x + 1 இன்ட்டு x + 3. இதை மல்டிப்ளை பண்ணிட்டீங்க. இதுக்கு மேலே இது பைனாமியல் இன்ட்டு பைனாமியல் ஃபார்மில் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். இது a + b a - b என்ற ஃபார்மில் இருக்கிறனால x² - y² ஃபார்ம் எழுதிக்கலாம். இது இதோட மல்டிப்ளை பண்ணுறீங்க, அதே மாதிரி இதோட மல்டிப்ளை பண்ணுறீங்க. x இன்ட்டு x x² ப்ளஸ் 3x. இந்த டேர்ம் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறீங்க, ப்ளஸ் x ப்ளஸ் 3. சரிங்களா? ஸோ x² - 4ன்ற ஒரு டேர்மு டிவைட் பை x² ப்ளஸ் 4x ப்ளஸ் 3ன்றது அனதர் டேர்மாகவும் கிடைக்கும். ஸோ இதுதான் மல்டிப்ளிகேஷன். ஆப்ரேஷனில் வந்து மல்டிப்ளிகேஷன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் என்ன பார்த்தோம், அடிஷன் பார்த்துருக்கோம். அடிஷனில் டினாமினேட்டர் லைக் டேர்ம் அண்ட் அன்லைக் டேர்ம். ஃபஸ்ட்டு அடிஷனுக்கு வந்து டினாமினேட்டர் சேமாக இருந்துச்சு அப்படின்னா எப்படி ஆட் பண்ண போகிறோம் அப்படின்றது நம்பரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதே மாதிரி நம்ம இதில் எக்ஸ்பிரஷன் வச்சு பண்ணிக்கலாம். டினாமினேட்டர் அன்லைக்காக இருந்தால் என்ன பண்ணுறோம் அப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சேம் இதே தான், ப்ளஸுக்கும் மைனஸ்க்கும் சேம் கான்செப்ட் தான். இதில் ப்ளஸுக்கும் மைனஸ்க்கும் சேம் கான்செப்ட் தான். இங்கே மைனஸ் இருந்துச்சுனாலும் டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்குறோம். ஈக்குவலாக இருந்தால் நியூமினேட்டர் டினாமினேட்டர் செப்பரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நியூமினேட்டர் இருக்கிற ரெண்டு டேர்ம்ஸையும் செப்பரேட் பண்ணிக்கலாம். டினாமினேட்டர் ஈக்குவலாக இல்லைன்னா எல்சிஎம் எடுத்து அதை செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கடுத்து மல்டிப்ளிகேஷனில் டைரக்ட்லி நியூமினேட்டர் இன்ட்டு நியூமினேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் ரெடியூஸ் பண்ணுறதா பண்ணிக்கலாம். இல்லை ரெடியூஸ் பண்ணுறதா இருந்தால் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா ரெடியூஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பண்ணிடலாம். இப்போது டிவிஷன் பார்க்கலாம். இங்கே டிவிஷனில் இருக்கும்போது கொஞ்சம் ஒரு ஸ்மால் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த டேர்ம்ஸை கண்டுபிடிக்கலாம். இதை டிவிஷன் எழுதணும் அப்படின்னா எப்படி எழுதுவாங்க? p of x டிவைட் பை q of x ஹோல் டிவைட் பை r of x டிவைட் பை s of x எழுதுவோம். சரிங்களா? இந்த டிவிஷன் இப்படி எழுதி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறத விட இந்த டிவிஷன் சிம்பிளை மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறோம். p of x டிவைட் பை q of x. இந்த சிம்பிள் என்ன பண்ணுறோம், மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறோம். டிவிஷனை நீங்கள் இப்படி போட்டு அதை எடுத்து கொண்டு வந்து ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் இப்படி எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும் நம்மளுக்கு. இப்போது டிவிஷன் என்ன பண்ணிட்டோம், மல்டிப்ளிகேஷனாக சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டேர்மு நியூமினேட்டருக்கு போகணும், இந்த நியூமினேட்டர் டேர்ம் டினாமினேட்டருக்கு வந்துடணும். ஸோ ரெசிப்ரோக்கல் ஆஃப் த செகண்ட் டேர்ம் என்ன பண்ணுறோம், டிவிஷன் சிம்பிளை மல்டிப்ளிகேஷனாக போட்டேன் அப்படின்னா நியூமினேட்டர் டினாமினேட்டர் ஆகணும், ரெசிப்ரோக்கலாக கொண்டு வரணும். இதை ஒரு நம்பரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு பாருங்கள். எப்படி இருக்கும், இப்போது 3/5 இஸ் டிவைடட் பை 2/10 இப்படி எடுத்துக்கலாம். இங்கே 3/5 ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே வந்துடும்.
இதுக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன் போடுறேன். சிம்பிள் சேஞ்ச் பண்ணிட்டோம். சிம்பிள் சேஞ்ச் பண்ணோன்னே என்ன ஆகும், இது நியூமரேட்டர் போகணும், இது டினாமினேட்டர் வரணும். 10 டிவைட் பை 2. இங்கே இதையே நம்ம ரெடியூஸ் பண்ணோம்னா 5, இங்கே 5 கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 3. 3 டிவைட் பை 1 3 எழுதலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம மாற்றி எழுதுகிறோம். இப்போது நீங்கள் டேரெக்டாக நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணலாம், டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணலாம். இஃப் இட் இஸ் சான்ஸ் டு பாசிபிள் டு ரெடியூஸ், இப்படி இருக்குது சார், x - 2 டிவைட் பை x + 1 இருக்குது. சரிங்களா? டிவைட் பை x - 1 டிவைட் பை x + 1 இருக்குது. சரிங்களா? இதில் என்ன சார் பண்ணலாம், இந்த டிவிஷன் என்ன பண்ணலாம், இது ஒரு எக்ஸ்பிரஷன், இது நம்பர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ எக்ஸ்பிரஷன்ஸில் பாருங்கள், x - 2 டிவைட் பை x + 1 ஃபஸ்ட் டேர்ம் அப்படியே வரும். இது சேஞ்ச் பண்ணிட்டோம் சிம்பிள். இது என்ன பண்ணணும், ரெசிப்ரோக்கலாக ஆகணும். செகண்ட் டேர்ம் ரெசிப்ரோக்கல். இப்போ இது ரெண்டுமே கேன்சல் பண்ணிக்கலாமா? அது ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா x - 2 டிவைட் பை x - 1 இதுதான் அதனுடைய எக்ஸ்பிரஷனாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஆப்ரேஷன். 4 ஆப்ரேஷன்ஸ் தான் இருக்குது நம்மளுக்கு. அடிஷன் அண்டு சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். அடிஷனும் சப்ராக்ஷனும் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா, யூ மஸ்ட் கான்சன்ட்ரேட் த டினாமினேட்டர். அடிஷனும் சப்ராக்ஷனும் பண்ணும்போது டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கா நாட் ஈக்குவலாக இருக்கான்னு மட்டும் பார்க்கணும். வென் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனுக்கு மட்டும், அடிஷனுக்கும் சப்ராக்ஷனுக்கு மட்டும் டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கா இல்லையான்றதை பார்த்துட்டு நீங்கள் சம் ஒர்க் அவுட் பண்ணலாம். பட் மல்டிப்ளிகேஷனுக்கும் டிவிஷனுக்கும் டினாமினேட்டர் எந்த டேர்ம் இருந்தாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. சரிங்களா? அது நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது டிவிஷன் சிம்பிளை சேஞ்ச் பண்ணி நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். சரிங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.